ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கான எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி இருக்க இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொக்க சாஃப்ட்வேருங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஏகப்பட்ட எரர் அப்படின்றது காமிச்சிட்டு தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 3 டேஸாக என்ன ஒரு பஞ்சாயத்து போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் பெயிலிஃப்ஸ், ஜூனியர் பெயிலிஃப்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, 10th குவாலிஃபிகேஷனுக்கான இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் தான், அதாவது செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ESSLC இருக்குது பார்த்தீங்களா, 8th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண டேட்டு வந்து மென்ஷன் பண்ண சொல்லி ஓகே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. அதாவது நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியல. நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது இந்த மாதிரி தான் ஓகே கேட்குது. ஓகே கொடுத்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல 10th ஸ்டாண்டர்டுக்கான காலம் என்ட்ரி பண்ணுறதா இருக்கொழிய 8th ஸ்டாண்டர்டுக்கான காலம் என்ட்ரி பண்ணுற மாதிரி எந்த ஒரு பேஜுமே கிடையாது. ஸோ இக்கிட்டான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ 3 டேஸ் அப்படி தான் பஞ்சாயத்து அப்படின்றது போகுதுன்னு சொல்லி பலவித தெரிஞ்ச விஷயம் தான் இது. இதுக்காக சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா நம்மளுமே இன்றைக்கி மார்னிங் வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் லைன் பிஸி இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே தான் ரிங் போனதெல்லாம் இருந்தது. ரிங் போனாலுமே அவங்க அட்டென்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், என்னென்னா அவங்க கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க போல, ரிங் போய் அட்டன் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இஷ்யூ வந்து அவர் எடுத்து பக்குவமாக சொல்லவும், இந்த இஷ்யூக்கு வந்து நீங்கள் உடனே நீங்கள் ஃபர்தராக வந்து நான் கொடுத்துருக்க அந்த அஃபிஷியல் மெயில் ஐடி, அதாவது இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட சிச்சுவேஷனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக நீங்கள் வந்து இப்போ காமிக்குது பார்த்தீங்களா, ESSLC இதெல்லாம் கேட்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அனுப்பி வைங்க. அண்ட் ஃபர்தராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டைப் பண்ணி வந்து என்ன இஷ்யூ அப்படின்றத வந்து தெளிவாக விளக்கமாக வந்து மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயிலை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால் யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்களோ கண்டிப்பாக நிறையா பேர் அஃபெக்ட் ஆன எல்லாருமே கண்டிப்பாக மெயில் பண்ணி வைங்க ஃபர்தராக. அதாவது நீங்கள் இப்போ அஃபெக்ட் ஆனதுக்கான ப்ரூஃபாக அந்த மெயில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் பார்த்தீங்களா, ESSLC கேட்டதுக்கான அந்த நம்பர் கேட்டதுக்கான ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட்டு அதெல்லாம் எடுத்து கிளியராக அந்த மெயிலில் இமேஜ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து இந்த இஷ்யூவை வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள். கிளாரிஃபை எடுத்து சொல்லுங்கள் டைப்பிங் மூலமாக. அவங்க அதை வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குருவாங்க. ஸோ நிறையா பேர் பண்ணதை அவங்களும் ஸ்டெப் எடுப்பாங்க. பட் ஃபர்தர் அவங்க வேறு என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயில் பண்ணி வச்சதுக்கப்புறமா நாங்கள் ஃபர்தராக நாங்களுமே மூவ் பண்ணுறோம், குயிக்காக நாங்கள் வந்து ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் குயிக்காக வந்து நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால நமக்கு தெரிஞ்சு எப்படியும் வித்தின் 2 டேஸில் வந்து இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். அதனால் நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஃபர்தராக எல்லோரும் மெயில் பண்ணுங்கள் அஃபெக்ட் ஆன எல்லாருமே. அண்ட் ஃபர்தராக வேறு ஏதாவது அப்டேட் சம்மந்தப்பட்டு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.